அண்மைச் செய்தி. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் 2 மணி நேரத்துக்கு மேலாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியுள்ளார். அதிமுகவினிடையே உட்கட்சி பூசல் நிலவி வந்த நிலையில் இன்று 2 மணி நேரத்திற்கு மேலாக இபிஎஸ் ஆலோசனை நடத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமானது நிறைவு பெற்றுள்ளது. தற்பொழுது 2 மணி நேரத்திற்கும் மேலாக அதிமுகவினர் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து களத்திலிருந்து செய்தியாளர் ராஜேஷ் கூடுதல் விவரங்கள் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். அதிமுகவில் பல்வேறு உட்கட்சி பூசலானது தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் நடந்து வந்தது. இந்நிலையில் நீண்ட காலத்திற்கு பிறகு இன்று 2 மணி நேரத்திற்கும் மேலாக இபிஎஸ் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது? ஏதேனும் தகவல் கிடைத்துள்ளதா? அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தோல்வி என்பது, இந்த தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய வேண்டும் என்று ஒரு தரப்பினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய தேவை என்பதும் அவசியம் என்பதும் தற்போது வரை எழவில்லை என்பதே அவர்களுடைய கருத்து, ஒரு தரப்பினருடைய கருத்தாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த இங்க இருக்கக்கூடிய ஆலோசனை என்பது மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 28 மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தார்கள். அதே போல கிட்டத்தட்ட 57 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருந்தக்கூடிய சூழ்நிலையில் 28 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள். அந்த மாவட்ட செயலாளர்களும் பல்வேறு கருத்துக்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று. அது ஏற்கனவே நம்முடைய தலைவர்களாக, மறைந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரும் வெற்றி தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தோல்வியை கண்டு நீங்கள் துவள வேண்டாம். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஒரு பீனிக்ஸ் பறவை போன்றது. அது தோல்வியை தழுவினாலும் அது வீறு கொண்டு எழும். அதனால் யாரும் எந்த விதமான தயக்கமும் காட்ட வேண்டாம். கழகம் நம்மோடு தான் இருக்கிறது, கட்சி நம்மிடம் தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்களுடைய பணியை ஆற்றுங்கள். மீண்டும் நாம் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று மாவட்ட செயலாளர்களிடம் நம்பிக்கை ஊட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்களுக்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு ஒரு தரப்பினர் தயாராக இருக்கிறார்கள். அவ்வாறு நடக்காதவாறு நீங்கள் தடுக்க வேண்டும். பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெற வேண்டும், மாவட்ட நிர்வாகிகளிடம் கையெழுத்து பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் நீடிக்க வேண்டும் என்று மாவட்டம் தோறும் நிர்வாகிகளிடம் கையெழுப்பு வாங்கியிருக்கிறார்கள். அந்த கையொப்பமிட்ட தீர்மானத்தை பொதுச் செயலாளரிடம் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி தலைமையில் இயங்கக்கூடிய அணியினர் பொதுக்குழு, செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படி 1/5 பகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் தங்களுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தால் அது பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய ஒரு நடவடிக்கை என்பது இருக்கிறது. ஒருவேளை எஸ்பி வேலுமணி தரப்பினர் அந்த மாதிரியான ஒரு பொதுக்குழுவை கூட்டினால் அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்ததான ஆலோசனையில் தான் மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் வழங்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்களை பொறுத்தவரைக்குமே பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அவர்கள் யார் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அவர்கள் எந்தெந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்ததான அவர் விவாதித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்ய வேண்டும். பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களை அவர்கள் போட வேண்டும். அவர்கள் போட்ட பின்பாகத்தான் நாம் பல்வேறு நடவடிக்கைகளை ஈடுபட இருக்கிறோம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எஸ்பி வேலுமணி தரப்பினர் பொறுத்த வரைக்குமே அவர்கள் 1/5 பகுதி பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வைத்து சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொதுக்குழுவை எவ்வாறு தடுப்பது, அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் முறையிட்டால் நம்முடைய தரப்பு தேர்தல் ஆணையத்தை அணுகுவது எப்படி என்பதெல்லாம் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் அவர் உரிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்ற தீர்மானத்தை ஒருமனதாக அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிர்வாகிகள், மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கையொப்பம் பெறப்பட்டு அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்பதை அவர்கள் கூறும் வகையிலான அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அது குறித்து ஒட்டுமொத்தமாக விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. அஸ்வினி.
அதிமுகவில் சிலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு ஏதேனும் முடிவு எட்டப்பட்டதா? இல்ல, குறிப்பாக ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் பலர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 26 மாவட்ட செயலாளர்கள் நீக்கம் செய்யப்பட்டு 28 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்தும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அவர்களுக்கு நாம் பல வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறோம். இந்த அதிமுகவில் நம்முடைய தலைமையில் கிட்டத்தட்ட 1,34,00,000 மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுக தோல்வியை தழுவியிருந்தாலும் 1,34,00,000 மக்களுடைய பெரும்பான்மையை நாம் பெற்றிருக்கும் பொழுது அதிமுக எவ்வாறு தோல்வியை தழுவியது என்பதெல்லாம் நாம் ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கப்படும். ஆனால் அவர்கள் பதவிக்காகவும் அவர்களுடைய சுயநலத்திற்காகவும் தற்பொழுது இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை, அதை நாம் முறியடித்தே தீர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. நிச்சயமாக அதை முறியடிப்போம் என்று அவர் நம்பிக்கை ஊட்டியதாக தெரிகிறது. அதே நேரத்தில் நாம் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் வரட்டும், பேசட்டும், பேசி ஒரு முடிவு எடுப்பதற்கான அந்த தீர்வை நாம் காண்போம் என்றெல்லாம் பொதுச் செயலாளர் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே நீக்கப்பட்டவர்கள் மீது ஒரு நடவடிக்கை, அந்த நடவடிக்கை என்பது மறுபரிசீலனை செய்யப்படுமா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் அவர்கள் நீக்கப்பட்டிருந்தார். அவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திற்கே சென்று என்னை ஏன் நீக்கினீர்கள், நான் என்ன தவறு செய்தேன், நான் எந்த அணிக்கு சென்றேன் என்று நீங்கள் நீக்கினீர்கள் என்று அவர் முறையிட்டிருந்தார். ஆனால் அவர் முறையிட்ட பின்பும் அவருக்கான அந்த விடயம் என்பது தற்போது வரைக்குமே கிடைக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக பொதுச் செயலாளர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே நீக்கப்பட்டவர்களாகவே தான் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அஸ்வினி. ராஜேஷ், இணைப்பில் வந்து கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.